ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்குன்னு பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் கைஸ் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் 50-50 தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இப்போ சென்னையிலேருந்து கிளம்பி தூத்துக்குடிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் கைஸ். அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. அந்த ஃபெஸ்டிவலுக்காக தான் வருஷம் நாங்கள் போயிடுவோம். ஸோ இந்த வருஷமும் போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் கைஸ். அந்த ட்ராவல் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கும். ஜஸ்ரா வச்சுட்டு நானும் ஜஸ்ராவும் தனியாக அதை எப்படி ட்ராவல் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ராவுக்கும் எனக்கும் தனி சீட்டே புக் பண்ணியாச்சு. 2 சீட் புக் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஜஸ்ராக்கு எல்லாமே கொடுத்துட்டு கிளம்பியாச்சு கைஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு மறக்காமல் பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கைஸ். அதுக்கப்புறம் இந்த பஸ் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ரா பார்த்திங்கன்னா இருக்கவே மாட்டேங்க, சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குலுங்கவே சரி. இதுக்கு முன்னாடி போன பஸ் குலுங்கவே இல்லை. இது ரொம்பவே குலுங்கிட்டே இருக்குது கைஸ். வாங்க என் கூட சேர்ந்து நீங்கள் பயணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாடு சாப்பிட்டோம். கொஞ்சம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டேன். ட்ராவல் டைமில் ரொம்ப சாப்பாடு சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் லிமிட்டடாக சாப்பிட்ருக்கேன். ஜஸ்ராக்கு நல்லாவே சாப்பாடு கொடுத்து அவளே கூட்டிகிட்டு வந்தாச்சு கைஸ். ஃபுல் ஹேண்ட் போட்டுச்சு. ஜஸ்ராக்கு பாருங்கள் மிக்கி மவுஸ் ட்ரெஸ் போட்டிருக்கா. ஜஸ்ராவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ரா உன்னோட ட்ரெஸ் கமெண்ட். இந்த மாதிரி ஜம்ப் ஷூட்டா இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல கைஸ். மிக்கி மவுஸாக இதில் போட்டிருக்கு போயிட்டுருக்கோம் கைஸ். இது ரொம்ப குலுங்குறதுனால கொஞ்சம் வயிறு ஷேக் ஆகுது, வயிறு வலிக்கிற மாதிரிலாம் இருக்குது கைஸ். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதில் ட்ராவல். இதுக்கு முன்னாடி ஓல்வோ பஸ் அதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் அது எதுக்கு இப்படி உருண்டுட்டு வரேன், அது இந்த அளவுக்கு குலுங்கலை கைஸ். இது ரொம்பவே குலுங்கலை பார்த்துக்கோங்க. ஐயோ எப்படி தூங்க போகிறோன்னு தெரியல. பைபாஸில் போனால் குலுங்காதுன்னு சொன்னாங்கன்னா பைபாஸே வந்துட்டு இன்னும் குலுங்க தான் செய்யுது. நல்லபடியாக ஊருக்கு போய் சேர்ந்தால் சரிதான் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ் எப்படி பாடாப்படுத்துகிறேன். இந்த தனியாக எப்படி தான் நான் வச்சுட்டு ஊருக்கு போய் சேர போகிறேன்னு எனக்கே தெரியல கைஸ். தூங்கவே மாட்டிக்கிறான். சரி, இப்போ நாங்கள் இருக்கிற இந்த சீட்டு எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன டூர் பஸ் டூர் பார்த்துக்கலாம். பஸ் டூராக ஆல் ஓவர் பஸ் டூர் இல்லை. எங்கள் 2 பேருக்கு 2 சீட் புக் பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரு சீட், ஜஸ்ராக்கு ஒரு சீட்டு. ஏன்னா போன தடவை ஒரு சீட் புக் பண்ணி நானும் சரியாக படுக்க முடியல, இவளும் சரியாக படுக்க முடியல. அதனால் இந்த தடவை 2 சீட்டு புக் பண்ணியாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த 2 தலைவாணி இருக்கா, 2 சீட்டு. நான் உங்களுக்கு பேக் சைடில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்னதாக ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சார்ஜ் போடுறதுக்கு ஒரு சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே சி டைப்பு, அப்புறமா ஒரு பின்னு யூஎஸ்பி பின்னு கொடுத்துருக்காங்க. மொபைல் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. போன தடவை இந்த மாதிரி இதெல்லாம் என்னோடய ஹெட்ஃபோனை நான் மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். நல்ல ஹெட்ஃபோனு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 விண்டு, இந்த சைடு ஒரு விண்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் ஏன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குமே பாப்பாக்கு அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வந்துடுது. இது நம்ம எடுத்துக்கலாம் விற்றுக்கலாம், இல்லை வேண்டாம்னா விற்றுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் ஓப்பனில் வச்சுருக்கோம் வெளிச்சம்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தலைவாணி பார்த்திங்கன்னா 2 தலைவாணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க, பெட்ஷீட்டு. இது 2 இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது கைஸ். நம்ம லக்கேஜ் எதுனா அதில் வைக்கணும்னா வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டு, வாட்டர் கேன் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குது. வாட்டர் கேன் 2 வாட்டர் கேன் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு நம்ம இந்த கண்ணாடிலாம் உடைச்சிட்டு போனோம்னா அந்த மாதிரி ஒரு சுத்தியல். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு 2 ஃபேன், ஏசி ஃபேன் வர ஒரு விண்ட் இருக்குது. 2 விண்ட்டு இதில் 2மே நான் அடைச்சி தான் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனு, இங்கேயே 2 ஸ்க்ரீனு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் கைஸ். இதுக்கு இங்கிட்டு பார்த்திங்கன்னா நான் உட்காந்துருக்கேன். இதுக்கு இங்கிட்டு கீழ் சீட்டு படி இருக்கும். அந்த இருக்கா படி, அந்த மாதிரி படி நமக்கு உண்டு.
அவ்வளோதாங்க, இதுதான் ஹோம் டூர். இதில் நான் தெரியலனா ஜஸ்ரா தெரியலா பார்த்தீங்களா? இப்படி தான் போயிட்டுருக்கு. ஜஸ்ரா வண்டி மூவ் ஆகிட்டு எம்மா முட்டிட்டா. ஓகே கைஸ், மார்னிங் வந்து எப்படி போகுது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். பாய் கைஸ். ஜஸ்ராவுக்கு ரொம்ப குளிருதுன்னு இந்த குல்லா போட்டு விட்டுட்டேன் கைஸ். எப்படி இருக்குது ஜஸ்ராவுக்கு? சூப்பராக க்யூட்டாக இருக்காங்க. க்யூட் பண்ணும், சின்ன பண்ணும், அழகாக இருக்கா. நல்லா இருக்கா? ஹலோ சொன்ன. ஹலோ ஹலோ. ஏன்னா என்னை போக போக ரொம்ப கூலிங்காக இருக்கும் கைஸ். அதனால தான், ஏன்னா எனக்கே கூலிங் தெரியுது. ஏன்னா சின்ன குழந்தை பார்த்தீங்களா, அதனால் ஷோட்டர்லாம் போட்டாச்சு, பக்காவாக போயிடுச்சு. இனிமேல் தூங்குறது தான் பாக்கி. தூங்க தான் மாட்டிக்கா கைஸ். சுமார் மணி இப்போ ஒரு 10 மணி ஆகுது. கொட்டாவி மட்டும் விட்றான், எப்போ தூங்குவான்னு தெரியல. பார்க்கலாம். எங்களுக்கு சாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நினச்சா மறந்துட்டேன் கைஸ். சாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா கம்ஃபர்டபுளாக தூங்குவான். பட் எல்லாமே கப்பு சிப்புன்னு பூட்டிட்டோம்னா இவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கசகசன்னு. ஓகே கைஸ், ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குட் மார்னிங் கைஸ். காலையில் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிட்டு ஒரு 6 o'clock இருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முழிப்பு தட்டிடுச்சு. ஜஸ்ராவும் லைட்டாக அசைஞ்சு முழிச்சு தூங்கிட்டு இருந்தான். நான் ஏன் இப்படி வந்து மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக பேசிட்டேன். அதனால வாய்ஸ் வந்து கேட்கவே இல்லை. அதனால தான் திரும்பி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் கைஸ். ஜஸ்ரா பார்த்தீங்கன்னா என்னோடய கையில் படுத்திருந்தேன். அதான் ரொம்ப மெதுவாக பேசியிருந்தேன். சவுண்டாக பேசினா முழிச்சிடுறா. எப்படி படுத்திருக்கான்னு பாருங்கள். கையில் தான் படுத்திருக்கேன். கையை எடுத்தேன்னா எந்திரிச்சிட்றா கைஸ். காலையில் இப்போ விடிஞ்சிட்டு அப்போ வந்து 9:45 பஸ் ஏறணும். 7:30 ரீச் ஆகலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க டெஸ்டினேஷனு. வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் வீட்டில் நடக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் கைஸ். அப்பாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, நான் இங்கே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒரு 6 o'clock எந்திரிச்சிருப்பேன். எந்திரிச்சு லொக்கேஷன் எல்லாமே பார்த்துட்டு வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை வந்து வச்சுருந்தேன். லொக்கேஷன்லாம் ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் எந்திக்கணும், 7:30 வந்து ரீச் ஆகிடும்னு சொல்லிவிட்டு எந்திக்கணும்னு வச்சுருந்தேன். எப்படி தான் தூங்கினேனே தெரியல கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ்லாம் எந்திரிச்சேன். அப்படி ஒரு நல்ல தூங்கிட்டேன் திரும்பியும். ஓகே கைஸ், வீட்டுக்கு போயிட்டு மீதி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 மணிக்கு வந்து இறங்கியிருப்போம் கைஸ். வந்து இறங்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃப்ரெஷ்லாம் பண்ணியாச்சு. ஜஸ்ராக பார்த்தீங்கன்னா இட்லி ஊட்டிகிட்ருக்கேன். சாப்பிடாமல் குடுக்குன்னு ஓடி போயிட்டுருக்கேன். பிடிச்சி ஊட்டிகிட்ருக்கேன். எனக்கு பசிக்கலாம். நல்லா தூங்கிட்டா. 1 மணிக்கு தூங்கினவா இங்கே வந்து 7:30 தான் எழுப்பினேன். 7:30 வரைக்கும் நல்லா தூங்கிட்டாங்க. சரியான தூக்கம் அவளுக்கு. எப்படியாவது இட்லி அவளுக்கு ஊட்டிட்டு தான் நம்ம அடுத்து சாப்பிடுவோம். வீட்டுக்குள்ள வந்து ஒரு இடத்தையா சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. ஆமாம், இது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது போல். சின்ன வயசு 3 மாதத்துலலாம் இங்கே தான் மேலே மாடியில் தான் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ வச்சிட்டு இருந்தோம். ஸோ அவளுக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ கூட 1 month முன்னாடி வந்துட்டு தானே போனேன் அம்மா வீட்டுக்கு. அப்போ பாருங்களேன், எல்லாம் சுற்றி பார்க்க ஒரு பொருளாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட பாருங்கள் சவுண்டு எப்படி போயிட்டுருக்கான்னு வெளிச்சம் தெரியல. இங்கே ஒரு நோட் இருக்குது. அந்த நோட்டை எடுக்கிறதுக்காண்டி மேடம் வந்து தவுண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ கொஞ்சம் கீழே விழுந்துப்பா. எப்படி விளாண்டுட்ருக்கானு. இந்த நோட்டு பேப்பரு இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வம் வந்துடுது. பெரிய பிள்ளையா ஆகி நல்லா படிப்பான்னு நினைக்கிறேன். ஜஷு இப்போ நிஜா சித்தி வரப்போகிறா. ஆமாம், எங்கே போகிற நீனு? டாய் எடுத்து வாயில் வச்சிடாத. இது யார் எடுத்து வாயில் வைக்காங்க. அப்போ எங்கள் அம்மா வெங்காயம் நறுக்கிட்டு இருக்காங்க. வெங்காயத்தை எடுத்து வாயில் வைக்க போகிறான்னு வெங்காயத்தொலியெல்லாம் எடுத்து கொண்டுட்டு ஓடியே போயிட்டாங்க கிச்சனுக்கு. ஒரு வேளை யாரையும் பார்த்து ஓட்டுறது இல்லை. சேட்டைங்க பாருங்க வண்டி எப்படி போய் பாருங்க. நல்ல தமிழ்றாங்க. தவளுன்னு ஜஸ்ட் பொண்ணே, செல்ல பொண்ணே, சூப்பராக இருக்குது. எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு செல்ல பிள்ளைக்கு. பிரைட்டாக காட்டுது, பிரைட்டாக. கட்டில் போயிடாத. இந்த எடுத்துட்டால கம்மல் அட்டைய. நோ இங்கே வா. கட்டில் கம்பி இருக்க முட்டிடும். இங்கே படியா அம்மாட்ட வா. உள்ள போ. சித்தி
பொண்ணு வந்துட்டா பார்த்துக்கோங்க. அவங்க வீட்டில் நவ்வாப்பழம் இங்கே பாருங்கள். நம்ம சென்னையிலலாம் இம்மிட்டியோண்டு ஒரு 10 நவ்வாப்பழமே 50 ரூபா 60 ரூபான்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ நவாப்பழம் இவ்வளோ டப்பா நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்லாமா? ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் வீட்டிலேருந்து பறித்த நவ்வாப்பழம்னாலே தனி டேஸ்ட் தான் கைஸ். பாருங்க சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா பழுத்தமான இருக்கும். சூப்பராக இருக்கு. வீட்டுக்கு வந்தால் தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். நம்ம வீட்டில் தண்ணி வந்து வச்சுக்கோங்களேன், எல்லாமே காசு கொடுத்து வாங்க வேண்டியது. ஒரே லாட்டு தான் ஜஸ்டாக கூட. நம்ம வந்து ஜாலியாக வந்து நம்ம ஜாலியாக இருக்கலாம். நம்ம வீட்லேயே ஒரு சுதந்திரம் தான். என்னென்ன அட்டூழியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. சோவம் பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து எங்கள் சித்தி பொண்ணும். நீங்கள் அந்த சர்ப்ரைஸ் வீடியோ பார்க்கலான்னா கண்டிப்பாக பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். இவன் தான் அது அப்படி வாயை பழந்துட்டு இருப்பாங்க. அது இவங்க தான், கண்டிப்பாக பாருங்கள். எங்கள் அம்மா சர்ப்ரைஸ் ஆனதை விட இவ சர்ப்ரைஸ் தான் வந்து பெருசு. அடுத்தடுத்த வீடியோ ஃபுட் சேலஞ்ச் வருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம ஃபன்னாக இருக்க போது இருக்கிற நாளெல்லாம் தினம் ஒரு வீடியோ எடுத்து செம்ம ஃபன்னாக கொண்டு போப்பாங்க. அம்மா வீட்டு சீரியஸ் மாதிரி இது அம்மா வீட்டு ஃபுட் சேலஞ்ச். பாருங்க கண்ணாடியை போட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்கா ஜஸ்ரா. ஒரு குட்டி கண்ணாடி வாங்கணும். பாருங்க கைஸ், இந்த ஒரு சின்ன பிள்ளையில ஒரு குட்டி டான்ஸ் ஒன்று ஆடிருப்பா. அது நான் அந்த சைடு உங்களுக்கு நான் வந்து மென்ஷன் பண்றேன். பாருங்க அந்த டான்ஸ் இவ தான் வச்சு என் பிள்ளைய வச்சு ஆட்டினது. எடுத்து வாயில வைக்க போறா. என்னது அது? இங்க வாடி தங்கமே, செல்ல தங்கமே, அம்மு தங்கமே, வைர தங்கமே, அழகு தங்கமே. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட மொட்டை மாடியில் தான் இருக்கோம். மொட்டை மாடியில் எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா செடி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. எவ்வளோ செடி இருக்கணும். இந்த பூ பார்த்திங்கன்னா நான் வரும்போது சின்னதாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ செடி வந்துட்டுன்னு பாருங்கள். வந்து பூலாம் அழகாக பூத்துருந்துச்சு கைஸ். காலையில் ஒரு 8 மணி சொல்லுன்னு சொல்ல முடியாது, கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு கண்ணை கூசுகிற மாதிரி வெயில் அடிச்சது தான் கண்ணை இப்படியே வச்சுருக்கேன் நான். இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு வண்டி கிராஸ் ஆயிடுச்சு. இந்த மைக் போட்டுகிட்டே விற்றுட்டே வருவாங்க பாருங்கள், ஒரு வண்டி ஏதோ சம்திங் ஏதோ விற்றுட்டு போகிறாங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு திரும்பி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் சின்ன சின்ன செடியெலாம் இருக்குது, அதை பாருங்கள். இது முருங்கை, அதுக்கப்புறம் இது வந்து அடுக்குமல்லி, அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குல்ல அது மாதுளை, இதுவும் அடுக்குமல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட், அங்கிட்ட குட்டி ஒரு இதில் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருக்கோம். கருவேப்பிலை செடி கூட நாங்கள் வச்சுருக்கோம் கைஸ். அப்புறம் அங்கிட்ட கொய்யா மரம் வச்சுருந்தோம், அதை எடுத்துட்டாங்க. இதுதான் கைஸ் எங்கள் வீட்டோட மொட்டை மாடியில் உள்ள குட்டி தோட்டம். அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயாச்சு கைஸ். அதுக்கப்புறம் எங்கள் சித்தி பொண்ணு வந்துட்டுருக்காளாம். வந்து நம்ம வந்து ஃபன் பண்ணலாம், நிறைய ஃபுட் சேலஞ்ச் எடுக்கலான்னு பிளான் இருக்குது. அப்புறம் வந்து ஃபெஸ்டிவலுக்கு போகிறோம், அந்த வீடியோ இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரும். தினமும் வந்து நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வேறு ஏதாட்டும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அந்த வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் கமெண்ட் யார் பண்ணுறீங்களோ அதை மறக்காமல் நான் போடுவேன் கைஸ். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குங்க. ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.